Hi friends, நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்த ஒரு பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவு உடைய பிளாட் ஏரியாவில் 906 சதுரடி அளவு உடைய ஒரு பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா தெற்கு மற்றும் வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா 25 அடி 6 இன்ச் அகலமும் கிழக்கு மற்றும் மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா 35 அடி 6 இன்ச் நீளமும் கொண்ட 906 ஸ்கொயர் ஃபீட் அளவுடைய ஒரு பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வர்றதுக்கு செட்பேக் ஏரியா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட்பேக் ஏரியாவோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் 2 அடி நீளமும் 30 அடி அகலமும், கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா 2 அடி 6 இன்ச் அகலமும் 40 அடி நீளமும், வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா 2 அடி 6 இன்ச் நீளமும் 40 அடி அகலமும், மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா 2 அடி அகலமும் 40 அடி நீளமும் கொண்ட ஒரு செட்பேக் ஏரியா தான் இந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பிளானுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஸ்டார்கேஸ், போர்ட்டிகோ, லிவிங் ஹால், அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ. அந்த போர்ட்டிகோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி அகலமும் 9 அடி 6 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு போர்ட்டிகோ பிளான் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்டிகோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்கேஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 அடி 3 இன்ச் அகலமும் 6 அடி 4.5 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு ஸ்டார்கேஸ் தான் நாம் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோலேருந்து நம்ம பார்க்குறது மெயின் டோர். இந்த மெயின் டோரை நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா தெற்கு திசை, அதாவது சவுத் ஃபேஸிங் பார்த்து தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா வியூ சைட்டுக்காண்டி நம்ம இந்த மெயின் டோர் பக்கத்துலேயே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 9 இன்ச் அகலமும் 11 அடி 9 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு லிவிங் ஹால் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிவிங் ஹாலுக்கு தேவையான டிவி யூனிட்டும் சோஃபா செட்டும் இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரூமுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 6 இன்ச் அகலமும் 10 அடி 3 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் அண்டு வார்ட்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நார்த் ஃபேஸிங்கில் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அடி 10 இன்ச் அகலமும் 4 அடி நீளமும் கொண்ட ஒரு அட்டாச் டாய்லெட்டை தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு அடுத்து நம்ம பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ இந்த கிச்சனுக்கு வரதுக்கு நம்ம ஒரு ஓப்பன் ஏரியா நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 அடி 6 இன்ச் அகலமும் 9 அடி 3 இன்ச் நீளமும் கொண்ட ஒரு கிச்சன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட், அதாவது வாயு திசையில் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான 2 விண்டோ, அதாவது ஏர் ஃப்ளோ அண்ட் வென்டிலேஷனுக்காண்டி 2 விண்டோ அண்ட் ஒரு டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு எக்ஸிட் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிச்சன்லேயே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 அடி அகலமும் 11 அடி நீளமும் கொண்ட ஒரு பெட்ரூமாக தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெட்ரூமுக்கு தேவையான வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா பெட் அண்டு வார்ட்ரூஃப் அண்டு லாஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் இருக்கும். இந்த டாய்லெட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 அடி அகலமும் 7 அடி நீளமும் கொண்ட ஒரு டாய்லெட் தான் நம்ம இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ வென்டிலேஷனுக்காண்டி ஒரு வென்டிலேட்டர் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளானோட லிங்க்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.